ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சில்சிலா ட்ராமாவோட பார்ட் 2ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்மளோட நந்தினி மௌலிய பார்க்கறதுக்கு அப்படியே ஆசையா திரும்பி பார்ப்பா. அங்க பார்த்தா பயங்கர ஷாக்கா அவளோட புருஷன்காரன் தான் அங்க வந்து நிப்பான். "ஏய், நீங்க என்னடி பண்ற?" அப்படிங்கிற மாரி அதட்டி கேட்பான். இவ பயந்துட்டு, "ஐயய்யோ! என்ன சொல்றதுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பா. "இல்லங்க, இங்க நான் சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிப்பா. "இந்த இடத்துலலாம் நீ இருக்கக்கூடாது. வா" அப்படின்னு சொல்லிட்டு அவள கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். சைக்கோ பையன் நந்தினிய வந்து நெறைய பேர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல மௌலிய தூரத்துல இருந்து நம்ம நந்தினி பார்த்துருவா. பார்த்துட்டு அவகிட்ட பேச போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா போகும்போது, டக்குன்னு தன் புருஷன் பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டு, ஐயய்யோ! இவனுக்கு தான் மௌலிய சுத்தமா பிடிக்காதே. ஸோ இவன் வந்து இருக்கும்போது நம்ம பேசினா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நிப்பா. இவன் எப்ப போவான்? நம்ம தனியா போய் மௌலிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இங்க அப்படியே வந்து குணால காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு வெயிட்டர்ட்ட வந்து இந்த மாரி இந்த ரோஸ வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து குடுங்க. அவங்க இந்த பிளேஸ்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி குடுக்க சொல்றான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அங்க குடுக்கறதுக்கு போறான். அப்படியே இங்க நந்தினிய காட்டுறாங்க. அந்த சைக்கோ பையன் வந்து ஒரு டாக்டர்ட்ட வந்து பேசிட்டு இருப்பான். சரி இதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மௌலி கிட்ட வந்து வேகமா நடந்து போவா. அவ போறதுக்குள்ள மௌலி அந்த இடத்த விட்டு போயிடுவா. மௌலி போயிட்டாளே இங்க தானே இருந்தா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு நிக்கும்போது, அந்த இடத்துல அந்த வெயிட்டர் வந்து இந்த மாரி உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ரோஸ குடுக்க சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுவான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. யார்ரா அது ரோஸ் குடுக்க சொன்னா? நம்ம புருஷன் இப்படிலாம் பண்ண மாட்டானேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த சைக்கோ பையன் இவகிட்ட வரான். ரோஸ வந்து கையில வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படின்னு கேட்கும்போது, இவ வந்து, "இல்லங்க இத நீங்க தானே எனக்கு குடுக்க சொன்னீங்க." அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "நான் உனக்கு ரோஸ் குடுக்க சொன்னேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தூக்கி போடு." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவான். அதோட இங்க குணால் வந்து மௌலிக்கு ரொம்ப சர்ப்ரைஸா வந்து ரூம்ல வந்து அழகா டெக்கரேட் பண்ணிட்டு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல. அங்க மௌலி பார்த்தோனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவா. "அந்த புருஷன் தனக்கா இவ்ளோ பண்றானே" அப்படின்னு சொல்லிட்டு அங்க குணால் வந்து இவகிட்ட பின்னாடியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதும், அங்க வந்து நந்தினி வந்து அந்த ரூம் வந்து கண்டுபிடிச்சிருவா போல. மௌலி இருக்கிற ரூமோட நம்பர. உடனே வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, மௌலி கரெக்ட்டா எடுத்தா ஹலோம்பா. ஆனா இவளால பேசவே முடியாது. அப்படியே வந்து அழுதுட்டே இருப்பா. டக்குன்னு வந்து ஃபோன வச்சுருவா. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் மௌலிக்கு. இது வந்து யாரு? யாரு வந்து நம்மகிட்ட பேச முயற்சி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது, அங்க குணால் வந்து, "என்னாச்சு? நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க? நல்லா தானே இருந்த. மறுபடியும் என்னாச்சு? மூட் ஆஃப் ஆயிட்டியா?" அப்படின்னு கேட்க, "இல்லங்க, ஃபோன்ல யாரோ பேசுற மாரி இருந்துச்சு. ஆனா யாருன்னு தெரியல." அப்படின்னு யோசிக்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது ராங் நம்பரா இருக்கும். தப்பா கால் பண்ணியிருப்பாங்க. நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அவளுக்கு வந்து தலையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு ரொம்ப கேரிங்கா வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்க அப்படியே நந்தினிய காட்டுறாங்க. அவ அழுதுட்டு இருக்கா. "சாரி மௌலி, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ரூமோட நம்பர வந்து நான் வாங்குனேன். ஆனா உன்கிட்ட என்னால பேச முடியல. ஏன்னா அன்னைக்கு நடந்த சண்டை என்னால தானே நீ பிரிஞ்சு போன." அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கங்கிறதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே வந்து இங்க ரூம்ல வந்து தான் காட்டுறாங்க. அந்த சைக்கோ பையன் வந்து கன்னாபின்னான்னு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கான். உடனே நந்தினி கேட்கிறா, "ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க?" அப்படின்னு கேட்டா, ஆமாடி, இந்த ரூம்ல வந்து ஒரு ஜாமான் ஒரு இடத்துல இருக்கறதில்ல. இப்போ வந்து அவார்டு ஃபங்ஷன் நடக்க போது. அங்க வந்து ஒரு கார்டு இருந்தா மட்டும் தான் அங்க வந்து உள்ளாக்க அனுப்புவாங்க. அந்த கார்டு காணோம். எங்க தூக்கி வச்ச தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கன்னாபின்னான்னு திட்டிட்டு இருப்பா. இருங்க, இருங்க, நீங்க கோவப்படாதீங்க. நான் வந்து தேடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து தேடிட்டு இருக்கும்போது இவன் பாக்கெட்ல கைய விட்டு பார்ப்பான். அந்த கார்டு வந்து பாக்கெட்ல தான் இருக்கும். ஐய்யயோ! நம்ம தான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஓகே, நான் வந்து வெளில போறேன். நீ இங்கேயே இரு. இந்த ரூம் விட்டு வெளில வரக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போவான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது வந்தான், அப்புறம் திட்டுனா, அப்புறம் போனா, சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படிங்கிற மாரி இவ மனசுல நினைச்சிட்டு இருப்பா. இங்கே வந்து அந்த ஃபங்ஷனுக்கு வந்து சைக்கோ பையன் போயிடுவான். அங்க வந்து மௌலிக்கு தானே அவார்ட் குடுப்பாங்க. அதனால மௌலிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சைக்கோ பையன் மௌலிய பார்த்துருவான். பார்க்கும்போது அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வரும். மௌலி வந்து கன்னத்துல இவன வந்து அரைஞ்சிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, இவ தான் அவார்டு வந்து வாங்க போறாளா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த நந்தினி வந்து இந்த மௌலிய பார்க்கவே கூடாது. இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்க கூடாதுங்கிற மாரிலாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பான். இங்க நந்தினிக்கு வந்து கையும் ஓடாது, காலும் ஓடாது. எப்படியாவது அந்த ஃபங்ஷன்ல மௌலிய பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இவன் வந்து அவள கூட்டு போகாம ரூம்லயே இருக்க சொல்லியிருப்பான் இல்லையா? அதனால மனசு கேட்காம அந்த ஃபங்ஷன் நடக்கிற இடத்துல தான் கார்டு இருந்தா உள்ளாக்க அனுமதிக்க மாட்டாங்கல்ல. அதனால வாசல்லயே நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. மௌலி வந்து அவார்ட் வாங்குறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. அவ வந்து 2 பேரும் சின்ன வயசுல ஒண்ணா இருக்கும்போது சொல்லியிருப்பா. இந்த மாரி எனக்கு கனவு, லட்சியம் எல்லாமே வந்து நான் வந்து டாக்டரா ஆகணும்னு தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருப்பா. நம்மளோட நந்தினியும் வந்து, "ஆமா, நீ கண்டிப்பா டாக்டர் ஆவ. உனக்கு இருக்கிற திறமைக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் நினைச்சு
பார்த்துட்டு நம்ம நந்தினி ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போதும், திடீர்னு அந்த சைக்கோ பையன் பின்னாடி திரும்பி பார்ப்பான். அங்க யாரோ நிக்கிற மாரி இருந்துச்சே! ஒருவேள நந்தினி தான் இருக்காளோ! அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டுட்டு வெளில போய் பார்ப்பான். நல்ல வேளை நந்தினி அங்கேருந்து எஸ்கேப் ஆயி போயிருப்பா. சரி மௌலிக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்றா, கிச்சனுக்கு போயிட்டு அவளுக்கு புடிச்ச மாரி சாக்லேட் கேக் வந்து அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல வந்து இந்த மாரி எமர்ஜென்சி நீங்க வந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹாஸ்பிட்டல்லேருந்து மௌலிக்கு கால் வரும். அதனால வந்து குணால்ட்ட வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பா. ஐ அம் ரியலி சாரி நம்ம வந்து இங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நெனச்சோம். ஆனா வந்து என்னால முடியல. என் ஒர்க் அப்படி இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் வந்து வெளில வருவாங்க. இதுக்கு நடுவுல நந்தினி வேக வேகமா கேக்கெல்லாம் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டு, அத எடுத்துட்டு வருவா. ரூமுக்கு போய் பார்த்தா, அங்க வந்து அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. "ஐய்யய்யோ! அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போம்போது, மௌலி வந்து அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "ஐயோ! மௌலி போயிட்டாளே! இப்போ வந்து நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த கேக்க வச்சுட்டு நின்னுட்டு இருப்பா. அந்த கேக்குக்கு மேல வந்து மெழுகுவர்த்திலாம் வந்து ஏத்தி வச்சிருப்பா போல. ஸோ ஃபயர் அலாரம் வந்து அடிச்சு, உடனே வந்து அங்க எல்லாமே தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுரும். உடனே வந்து எல்லாரும் பயந்துட்டு, "என்னாச்சு? ஏதாச்சு? நெருப்பு பத்திக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பயந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து இவள பார்த்துட்டு அ கன்னாபின்னான்னு திட்டுவாங்க. இந்த பொண்ணால தான் இப்ப வந்து ஃபயர் அலாரம் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சைக்கோ பைய பார்த்துட்டு, "ஐய்யயோ! எல்லாம் திட்டுறாங்க. இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு" சொல்லிட்டு அந்த சைக்கோ பையன் அப்படியே வந்து எஸ்கேப் ஆக போகும்போது, டக்குன்னு நந்தினி வந்து அவன பார்த்துட்டு, "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பின்னாடியே வந்து அவன ஹக் பண்ணிப்பா. "என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் என்ன பேசுறாங்க." அப்படிங்கிற மாரி அழுதுட்டே சொல்லுவா. நீ வந்து கவலைப்படாதம்மா. நான் இருக்கேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல புருஷன் மாரி அப்படியே வந்து அவள ஹக் பண்ணிட்டு ரூமுக்கு கூட்டு போயிட்டு, நல்லபடியா தண்ணிலாம் குடுத்துட்டு, பாசமா அவள பார்த்துக்கிற மாரி பார்த்துட்டு, அப்படியே கழுத்த பிடிப்பான் பாருங்க. அப்படியே தொண்டை வலிக்கும் அவளுக்கு. அப்படியே அந்த கழுத்த நெரிச்சு கொல்ற மாரி பண்ணுவான். "என்னடி உனக்கு திமிரா? எந்த இடத்துக்கு போனாலும் என்ன அசிங்கப்படுத்தணும். அதானே உனக்கு? அங்க உள்ளவங்கலாம் என்ன எவ்ளோ கேவலமா நெனச்சிருப்பாங்க. உனக்கு என்னடி அங்க வேல? உன்ன நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன். வெளில போயிட்டு அந்த கேக்க வச்சுட்டு என்ன பண்ண?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்னாபின்னான்னு கத்துறான். அவ பதில் சொல்ற வரத்துக்குள்ள அவள பேசவே விடமாட்றான். "இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஏசிய ஹை ஸ்பீட்ல வைக்கிறான். அப்படியே நடுக்கமா இருக்கு அவளுக்கு. அவ்ளோ குளிருது. அதுக்கு நடுவுல தண்ணிய தூக்கி அவளோட தலையில ஊத்திட்டு, "நீ இந்த இடத்துலயே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவளுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. பாவமா இருக்கு. இதுக்கு நடுவுல குணால வந்து அந்த சைக்கோ பையன் வந்து பார்த்துட்டு, அவன் வந்து இந்த ஃபங்ஷனுக்கு வந்ததே வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். அதனால வந்து கமிஷன் வாங்கி எப்படியாவது வந்து கட்டணுங்கிறதுனால தான் உடனே வந்து அ நான் வந்து உங்களுக்கு வந்து நெறைய பேஷண்ட்ட வந்து எனக்கும் நெறைய பேஷண்ட்லாம் தெரியும். ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் குடுக்குறேன். ஆனா அதுக்கான கமிஷன எனக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி சொன்னாலே நம்மளோட குணாலுக்கு பிடிக்காது. இந்த மாரி கமிஷன் கிமிஷன்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்க வந்து அப்படியே வந்து நந்தினிய காட்டுறாங்க. அவளுக்கு அவ்ளோ குளிருது. அவளால தாங்க முடியல. அங்க வந்து ஒரு லைட் இருக்கும். அது பக்கத்துல போயிட்டு அதுலேருந்து வர அந்த ஹீட் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து குளிர் காஞ்சிட்டு இருப்பா. அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த சைக்கோ பையன் வந்து இவளோட கால அப்படியே பிடிச்சு அமுக்குவான். இவளுக்கு பயமா இருக்கும். ஐயய்யோ! என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடி திமிரா? நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்த விட்டு நீ எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னேன். இங்க வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வெளில போ" அப்படின்னு சொல்லுவான். "இல்ல, இல்ல நான் போமாட்டேன்" அப்படிம்பா. "நீ போமாட்ட? போமாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள புடிச்சு அப்படியே வந்து தள்ளி விடுவான் பாருங்க. வெளில தள்ளி விட்டதுல அவளோட தலையில அடிச்சு அப்படியே ரத்தம் வந்துரும். "என்னங்க ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு கதவ தொறங்குங்க. நான் இனிமே இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே தூரத்துலருந்து குணால் பார்த்துட்டு இருப்பான். பாவம் இந்த பொண்ண இவன் இவ்ளோ கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவள கிராஸ் பண்ணி போவான். டக்குனு இவன பார்த்துட்டு அப்படியே வந்து இவ அமைதியா வந்து நிப்பா. ஒண்ணுமே சொல்லாம. அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து கத்தி பார்த்துட்டே இருப்பா. ஆனா அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான். இவ தொல்ல தாங்க முடியல. "போய் தொல. நான் வந்து கண்டிப்பா வந்து ரூம தொறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கதவ தொறந்து அவள புடிச்சு தள்ளி விடுவான். இதுக்கப்புறம் அவளுக்கு இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே வேகமா ஓடுவா. இவ ஓடுறத பார்த்துட்டு குணாலும் வந்து, "ஐயய்யோ! என்ன பண்ணிக்க போறான்னு தெரியலையே! இந்த பொண்ணு ஏதாவது தற்கொலை கிற்கொலை பண்ணிக்க போறா" அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே வந்து ஓடுவான். ஜோன்னு வேற மழை பெய்யும். அந்த மழைக்கு நடுவுல அவ பின்னாடி வேகமா ஓடிட்டு இருப்பா. அங்க லாரி மாரி ஒண்ணு வரும். அது மேல அவ விழ போயிடுவா. அந்த நேரத்துல குணால் வந்து அவள அப்படியே கட்டிப்புடிச்சு அவள காப்பாத்திடுவான். 2 பேரும் அப்படியே உருண்டுட்டு 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஆ இந்த நேரத்துல அப்படியே இங்க மௌலிய காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஒரே குணால் ஞாபகமா இருக்கும். காத்து பலமா வீசும். அந்த காத்துல மௌலி, குணால் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோ வந்து கீழ வந்து சுக்கு நூறா ஆயிடும். இத பார்த்து இது வந்து கெட்ட சகுனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து யோசிச்சுட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நந்தினி, குணால் இவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டு இருப்பாங்க.
நம்மளோட மௌலி வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒரு பெரிய இடியே விழப்போகுது அப்படிங்கிறது நம்ம மௌலிக்கு இனிமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் இந்த நந்தினியும், குணாலும் நம்மளோட மௌலிக்கு பெரிய துரோகம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீக்கெண்ட் இந்த ட்ராமா வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.